ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கோதுமை களி எப்படி வீட்டிலேயே செய்யலாம் பார்க்கலாம். அதுவுமே ஈஸியான முறையில் குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவோட கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட்டிப்படாமல் கலந்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். களி செய்யும்போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சரியாக செஞ்சால் களி நல்லா சாஃப்டாக வரும். அது என்னென்னா, இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா களி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுத்ததாக குக்கரில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டிப்படும்.
நல்லா 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி ஆகாமல் நல்லா வெந்து வந்துடும். இப்போது குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. 5 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 5 விசில் நல்லா வந்துருச்சு. குக்கரோட ஏர் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. களி நமக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாத்திரம் சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை களி ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைடிஷ்ஷாக நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்லான்னா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, மோர், தயிர், கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை களி சாப்பிட்றதால நமக்கு பசியை ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தும். இதை டயட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.